இன்னைக்கு வந்து நம்ம பொட்டன்ஷியல் மீட்டர் வச்சு ஒரு ஆக்டிவிட்டி செய்யலாம். இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான பொருட்கள் வந்து 3 அலிகேட்டர் கிளிப், அப்புறம் ஒரு சிஓபி லைட், அப்புறம் ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர், அப்புறம் ஒரு பேட்டரி. இந்த ஆக்டிவிட்டி நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டியோட சர்க்யூட் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் சர்க்யூட் டயக்ராம். இங்கே வந்து நான் பென்சிலில் லைன் வரைஞ்சிருக்கிறது வந்து ஒயர், அப்புறம் இந்த பெரிய லைனும் குட்டி லைனும் இருக்கிறது வந்து பேட்ரி, அப்புறம் இந்த சிம்பிள் வந்து பொட்டன்ஷியல் மீட்டர், அப்புறம் இது வந்து லோட். இப்போ வந்து நம்ம ஆக்டிவிட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பொட்டன்ஷியல் மீட்டர் பற்றி நம்ம பார்த்துடலாம். பொட்டன்ஷியல் மீட்டருக்கு வந்து 3 பின் இருக்கும், 2 இன்புட், ஒரு அவுட்புட் பின். அந்த ஃபர்ஸ்ட் பின்னும் தேர்ட் பின்னும் நம்ம இன்புட் பின்னு சொல்லுவோம். அப்புறம் சென்டரில் இருக்க செகண்ட் பின் வந்து அவுட்புட் பின்னு சொல்லுவோம். இப்போது இந்த பொட்டன்ஷியல் மீட்டரை வந்து வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாபை நான் ஸ்பின் பண்ணும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது வந்து ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர், அதனால அதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் இருக்கும். இந்த பொட்டன்ஷியல் மீட்டருக்கு ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷன் பார்த்துடலாம். அது வந்து நம்ம ஃபேன் யூஸ் பண்ணுற அந்த ரெகுலேட்டர் அதெல்லாம் தான். அது எப்படி சொல்கிறேன்னா, நம்ம அந்த நாபை நம்ம 1 2 3 அப்படின்னு மாற்றும் போது அதோட ஃபேனோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம ஆக்டிவிட்டிக்குள்ளே போகலாம். இதுதான் பேட்ரி. ஸோ நான் இந்த பேட்டரியோட பாசிட்டிவில் நான் இந்த ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணுறேன். அப்புறம் இங்கே வரதை நான் பொட்டன்ஷியல் மீட்டரோட ஃபர்ஸ்ட் பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது நான் இந்த நெகட்டிவை கனெக்ட் பண்ணுறேன். இப்போது இதை வந்து நான் சிஓபி லைட்டோட நெகட்டிவ்க்கு கனெக்ட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு சிஓபி லைட்டோட பாசிட்டிவ்க்கு கனெக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த பின்னை வந்து இந்த அலிகேட்டர் கிளிப்பை வந்து நான் மிடில் இருக்க அவுட்புட் பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த சிஓபி லைட் க்ளோ ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இப்போ நான் பொட்டன்ஷியல் மீட்டர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதே நிமிஷம் இது கனெக்ஷன் வந்து லூஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் பொட்டன்ஷியல் மீட்டர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்கள் லைட் வந்து இப்போ பிரைட்டாக இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது இப்போ வந்து இந்த லைட் வந்து டிம் ஆகுது. தென்